ஓகே கைஸ், காலி இது. வாங்க இதை வெட்டி கறி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு கறி தான் கிடச்சிருக்கான். ஏய், இதை பற்ற வைக்க நம்மளுக்கு உட்டு தேவை. உட்டு எடுத்து போட்டுக்கலாம். நம்ம கறி இருந்தது பார்த்தீங்களா, அதை எடுத்து போட்டுக்கலாம். பற்ற வச்சிடலாம். கேம்ப் ஃபயர் பார்த்தீங்களா, பற்றி எரியுது. இந்த மீட் குக் ஆகிட்டுருக்கு கைஸ். கொஞ்ச நேரம் ஆகும் இந்த மீட் குக் ஆக. ஸோ அதை சாப்பிட்டு என்ன இருக்குது? ஓ, இந்த டைனும் தானா? இங்கே என்ன சுற்றிட்டுருக்கா? போ போ போ. ஓகே கைஸ், அந்த மீட் குக் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் அன்லாக் பண்ணோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்போ கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவை? இதுக்கும் ஃபைபரு, ஷூக்கும் ஃபைபர் ஐடி நம்மக்கிட்ட இருக்குது. ஃபைபர் தான் தேவை. ஸோ ஃபைபர்லாம் பார்த்தீங்கன்னா ஏய் அமைச்சிடாத கேம்ப் ஃபயர் அமைச்சிடாத, போய்டு அப்படிக்கா. இப்போ ஃபைபர் நிறைய தேவை. இந்த செடியெல்லாம் பிடிச்சாங்கன்னா ஃபைபர் நிறைய கிடைக்கும். பிரி இந்த செடியெல்லாம் பறிச்சாங்கன்னா ஃபைபரு, ஃப்ரூட்லாம் கிடைக்கும் சாப்பிட. எதுனா நம்ம கேம்ப் ஃபயர் ஆடியோ சுற்றிட்டுருக்கு. நம்ம கறி ஆட்டையை போட்டு போயிடுமோ? ஏய் போ, இது என் ஏரியா போ. இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். நம்மக்கிட்ட ஒரு கறி தான் இருக்குது. இப்போ இதை போட்டு தள்ளி கறி எடுத்துக்க வேண்டியதான். சாரி டேனோ, எனக்கு வர வழி தெரியல. கைஸ், லெவலப் ஆகிடுச்சு. நம்மக்கிட்ட இப்போ எத்தனை கறி கிடச்சிருக்கு? நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 3 கறி பீஸ் இருக்குது. வாங்க இதையோ குக் பண்ணிடலாம். இந்த 3 மீட்டையும் எடுத்து இங்கே வச்சிடலாம். கைஸ், இங்கே பாருங்கள், நம்ம போட்ட மீட் வந்து குக் ஆகிடுச்சு. இது வந்து குக்குடு மீட்டான். எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த 3 கறியை எடுத்து போட்டுக்கலாம். வாங்க இப்போ இந்த கறியை சாப்பிட்டுடலாம். இன்னும் இங்கேயே சுற்றிட்டு இருக்கப்போ அப்படியா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட் லெவல் வந்து 39 இருக்கா. இப்போ நம்ம இந்த மீட்டை சாப்பிட்டோம்னா எவ்வளோ ஏறுதுன்னு பார்க்கலாம். சாப்பிட்டாச்சு. இங்கே பார்த்தீங்களா ஏறுது மீட்டரு. அந்த ஃபுட்டு குக் ஆகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். ஆயிடுச்சு கைஸ், 3மே குக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபுட்டை ஃபுல்லாக ஏற்றிக்கலாம். ஓகே, இப்போ எவ்வளோ இருக்குது ஃபுட்டு பாருங்கள், ஏறிட்டே இப்போது ஃபுல்லாக. ஓகே கைஸ், இப்போ வாட்டருக்கு வந்து நம்ம இங்கே தண்ணியில் போய் நம்ம வாட்டர் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பிடிச்சாச்சு. நம்ம இந்த தண்ணி பக்கத்துலேயே சுற்றிட்டு இருக்கிறதுனால வாட்டருக்கு பிரச்சனை இல்லை. நம்ம ஐலாண்ட் உள்ள போக தான் வந்து தண்ணி பிரச்சனை இருக்கும். அதுக்கு ஒரு வழி பண்ணுவோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபுட் மீட்டரும் வாட்டர் மீட்டரும் ஏற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்லீப்பிங் பேக் போடணும். ஸோ ஸ்லீப்பிங் பேக் என்னென்ன தேவை?